புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாவும் இருப்பாரு, ரொம்ப அன்பாகவும் இருப்பாரு. வணக்கம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர். ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட்நைட் தான் வந்தேன். இருந்து நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு டயர்டாக இருந்தாலும் ஆதி படத்துக்காக படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒண்ணு கேட்டாங்க, ஏன்னா புதுப்பேட்டை மாதிரி திரும்ப ஒரு படம் வரவே இல்லையே என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க எல்லாருடைய ஆலயத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாகவும் இருப்பாரு, ரொம்ப அன்பாகவும் இருப்பாரு, கொஞ்சம் அரலூசாவும் இருப்பாரு. அதுதான் அந்த கேரக்டர், அதனால அந்த கெட்டப். இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பவே நான் தீர்மானிச்சேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை, என்னால அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு படம் பார்த்திருக்கலாம். இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்துல யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமா உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியால ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணா, அவர் ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு, ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்கு. நான் பார்த்தேன். அது அந்த தம்பிகள் பட்டாளத்துல என்னையும் ஒரு அண்ணனா சேர்த்துக்குவோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டர் ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி, நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உணரும் முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவாரு. இந்த சினிமால அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷன்ல நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் வந்து கேட்பாரு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார், ஏன்னா அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசுல உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னா அது போய் பொறாமையா இருக்கு எனக்குலாம் சத்தியமா. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி, குமரவேல், சிங்கம்புலி, எம்எல்ஏ கூட்டு பேரே மறந்து போச்சு. குமரவேல் சாரோட பிரதர், அப்புறம் கல்யாண், விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது, ஹரீஷ் உத்தமன், நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன்.
இது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணின்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்துல. அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்பியும் சொல்றேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே உலகம் கடைசி உலக போருக்கு பின், கடைசி உலக போருக்கு முன்னு ஆதி பேசப்படுவார். இனிமே ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா பிலிமுக்கு ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ரெஸ்பான்சிபிள் அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அவர் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். உண்மையிலே எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு 4 கண்ட்ரி போயிட்டு வந்தனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பத்தி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சுங்கிறப்போ எங்களால் நெஞ்ச நிமித்தி பேச முடியும். ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கிறோம் மற்றவர். பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அந்த விதத்துல இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி ஆதிக்கு ஒரு நன்றி சொல்றேன். விழாவுக்கு வந்திருக்கும் உங்க அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் நட்டி நட்ராஜ். இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ், என்ன எல்லாரும் கிங் மேக்கர்னு கூப்பிடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவொன்னே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசுல இப்படி ஒரு கதையை யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இது அட்டன் பண்ற ஹிப்ஹாப் என்டர்டைன்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தர்சி சார் டீம்ல இருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தேன், அவங்க கூட இருந்து வந்தேன் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு எப்பவுமே முனைப்பா இருக்காங்க. ரொம்ப 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 அனுபவமான ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. Finest film, please do come and watch in theaters. அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். All the very best to the entire team. Thank you so much. Thank you sir. இந்த படத்துல இருந்து ஏதோ ஒரு டைலாக் சும்மா ஒரு வந்துருக்கு. நாட்டில் கம்மியா இருக்கும் கொடுத்து ஜாஸ்தியா இருக்கும் கொடுக்கிறாங்க. கம்மியா இருக்கும் தான் கொடுக்கணும். அப்ப யாரா நாட்டில் கம்மியா இருக்காங்க? பணக்காரன் மட்டும்தானே? பொருளாதாரத்தில் பணக்காரன். நட்டி அலைஸ் நட்ராஜ் கிங் மேக்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ ஃபார் தி பிரசன்ஸ். நன்றி சார். தேங்க்யூ. பொதுவாக மேடையே ஏறினதில்லை. இதான் முதல் சினிமா ஆம்பளை பட திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன். அதாவது 2வது சினிமா மேடை. அது எங்களுடைய படம் இருக்கு, சந்தோஷம். வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று என்னோட டாக்டர் ஒரு புதுசா அவங்களோட லைஃப்ல ஒரு அடுத்த ஸ்டெப்ல அரியர் பேசுறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃப் லைவ் வீடியோ வச்சு எனக்கு காமிச்சாங்க. அப்ப எங்க பெற்றவங்கிற முறையில் 2 பேர் கண்ணீர் பத்தினா கண்ணீர் வந்துச்சு. எங்க குழந்தை அடுத்த ஸ்டெப் பேசுற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்ப எனக்கு இருக்கு என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல லைஃப் மேல எந்த வித பயமும் இல்லாம தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்னைக்கு தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கைத்தூக்கி கொடுக்குற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாவே பெற்ற பொழுதும் பெரிதும் தன் மகனை சான்றன கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். ஆதி பேசுற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாம திறமை இல்லை இளைஞர்களுக்கு கைத்தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்ப ஆதியால நான் ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனா ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளவு அறிமுகங்கள் அவரு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ
தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவம் நல்லா வருவாங்க, நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேல மேல வளருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு கலைஞர்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்கு. ரொம்ப பேசுறதை பத்தி, ஏன்னா அன்பேஷம் படத்துல ஒரு டைலாக் வரும். நாதன் வந்து கமல் சார்ட்ட வந்து சொல்லுவாரு, நீ அண்ணன் மாதிரியாட்டு. இதே முதல்ல சொல்லி கமல் சார் கேட்பாரு, இல்லைன்னா லவ் அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் நான் அதை பத்தி ரொம்ப உயர்வா பேசினா இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி. அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும் ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை ரொம்ப நெகிழ வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா. இந்த நிறுவனம் மேலும் வளர ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிய முருகனை வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்கா நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி.